இது நேற்று ஈவினிங்லேருந்து எடுத்து வீடியோ தாங்க. ஈவினிங் வந்து மிளகா தனியாக வந்து சரி மிளகாத்தூள் காலி ஆகிடுச்சு அரைச்சிடலான்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அப்படியே உங்களுக்கும் காட்டலான்னு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. மிளகா வந்து 1 கிலோ, தனியாக 1 கிலோங்க. இந்த குவான்டிட்டியில் வந்து போட்டிங்கன்னா இது வந்து எல்லாமே ஸ்பைசஸ் வந்து 75 கிராமில் போடுங்க. இந்த சீரகம், மிளகு அதெல்லாம் வந்து 75 கிராம்ஸில் போடுங்க. இந்த சோம்பு, அதுக்கப்புறம் வந்து இங்கே வெந்தயம் அதை மட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக போடுங்க. ஏன்னா வந்து அது கொஞ்சம் கசப்பாயிடும். மிளகா நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா முறன்னு ஆயிடுச்சுங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிளகாத்தூள் கெட்டு போகாது, பூச்சி பிடிக்காது, நல்லாயிருக்கும். நல்லா சூப்பராக ரெட்டிஷான ஒரு மிளகாத்தூளுங்க. வீடியோவில் எல்லோஷாக தெரியுது, நல்லா சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இது வேணும்னா சொல்லுங்கள். நான் வீடியோவில் போடும்போது என்னென்னலாம் போட்டுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு நான் டின்னருக்கு வந்தாச்சுங்க. சரி பிரியாணி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க சொன்னாங்க. சரி நம்மளை வீட்டில் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக செஞ்சுட்டாங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து சனிக்கிழமை மீந்துச்சுன்னா வச்சும் சாப்பிட முடியாது. சும்மா குழந்தைங்க ஆசைப்பட்டாங்கன்னு கொஞ்சோண்டு சிக்கன் வாங்கி அது செஞ்சாச்சுங்க. சூப்பரான ஒரு ஹைதராபாத் பிரியாணி டேஸ்ட்டில் செஞ்சேங்க. செம்மையாக இருந்ததுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.